ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத்பகவத்கீதை 3வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. பிரகிருத்தியினுடைய வசத்திலிருந்து மனிதன் விடுபடுதல் அரிது என்றார். அனைவரும் ஞானிகளும் கூட பிரகிருத்தியினுடைய வசத்திலேயே இருக்கிறார்கள். பிரகிருதி என்பது ஸ்வபாவம், வாசனை, சம்ஸ்காரம். ஏற்கனவே செய்த ஒரு பிறவிகளில் செய்த வினைப்பதிவு, மனதில் அதை பற்றி ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய மனப்பதிவுக்கு பிரகிருதி என்று பெயர், வாசனை என்று பெயர். அதனுடைய தூண்டுதலாலேயே செயலானது நடக்கின்றது. செயலை தூண்டுவதாக அந்த வாசனையானது, பிரகிருதியானது இருக்கின்றது. அதே சமயம் அந்த வாசனை எப்பொழுது என்ன வாசனை வெளிப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளிப்பட்ட பிறகு அதை செயலுக்கு கொண்டு வருவதும் செயலுக்கு கொண்டு வராமல் இருப்பதும் மனிதனுடைய முயற்சியினால் கட்டுப்படுத்த முடிந்ததாக இருக்கின்றது. ஆகவே விவேகம் உள்ள ஒருவன் அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய விவேகத்தினால் தன்னுடைய புலன்களை, இந்த விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த வாசனையானது, பிரகிருதியானது மனதில் விருப்பு வெறுப்பு வாயிலாக வெளிப்படுகின்றது. வெறுப்பு வெறுப்பாக வெளிப்படுகின்றது. புறத்தில் ஒரு பொருளை பார்த்த உடனே, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதிலிருந்து ஏற்கனவே அனுபவம் இருந்தால், நல்ல விதமான அனுபவம் இருந்தால் அதை நோக்கிய பிரவൃத்திக்கான தூண்டுதலும் காமமும், எதிர்மறையான அனுபவம் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்திக்கான துவேஷமும் ஏற்படுகின்றது. இந்த வாசனையானது இன்ப துன்பம் என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. தற்காலிகமாக அப்பொழுது என்ன நன்மை கிடைக்கும் என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. அதனால் அங்கே விவேகம்ங்கிறது இல்லை. அந்த வாசனை அந்த மனதுக்கு இது நல்லது கெட்டதுங்கிறது தெரியாது. இப்போ நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது புத்தி சக்தி, அறிவு, விவேகம். அதுதான் இதனுடைய விளைவு நல்லதாக இருக்குமா எதிர்மறையாக இருக்குமா என்பதை புத்தி தான் தீர்மானம் பண்ணணும். அதனால் விருப்பு வெறுப்பு வாசனைகள் மனதில் தோன்றினவுடனே விருப்பு வெறுப்புக்கு செல்லாமல் விவேகத்தை பயன்படுத்தி தர்ம அதர்மத்தினுடைய அடிப்படையில் ஒருவன் செயல்பட வேண்டும். அதான் விவேகம். அங்கே தான் மனிதனுடைய புத்தி சக்தியானது இருக்கின்றது. அங்கே தான் சாஸ்திரத்தினுடைய பிரவൃத்தியானது இருக்கின்றது. சாஸ்திரம் அதை மனதில் வைத்து கொண்டு தான் அந்த புருஷார்த்த மனிதனால் அதை மாற்ற முடியும். புருஷாகாரம் மனித முயற்சியினால் அதை மாற்ற முடியும் என்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சாஸ்திரம் மனிதனுக்கு சகாயம் பண்ணுகின்றது. எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானம் செய்வதற்கு. ஏற்கனவே ஒரு புத்தி சக்தி இருக்குது. நம்ம புத்தி சக்தியினாலேயே எது நல்லது கெட்டதுன்னு பார்க்க முடியும். சென்ற விடத்தால் சில விடா தீதோரி நன்றின் பால் உய்ப்பது அறிவுனா. அப்போ இயல்பாகவே மனிதனுக்கு ஒரு விவேகம் இருக்குது. இது நல்லது கெட்டதுன்னு பார்த்து கெட்டதை விலக்கி நல்லதை செய்ய தூண்டுவதற்கான ஒரு சாமர்த்தியம் மனதில் இருக்கின்றது. ஒரு புத்தி சக்தி இயற்கையாகவே இருக்கின்றது, இறைவன் கொடுத்திருக்கின்றான். அப்படி இருந்தாலும் அந்த புத்தி சக்தி திருஷ்டமான பலனை மட்டும்தான் பார்க்க முடியும். புத்தி சக்தியினால் திருஷ்டமான ஒரு பலன் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரிகின்றதோ அதை வைத்து தான் நம்ம ஆராய முடியும், பார்க்க முடியும். அதிர்ஷ்டமான விஷயங்களை ஆராயக்கூடிய சாமர்த்தியம்
மனதுக்கு இல்லை. அந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள், அதிர்ஷ்டமான பலன்களைத்தான் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் இப்போ ஒரு பொய் பேசினா உடனடியாக அதற்கு ஒரு விளைவு தெரிகின்றது. அதனால் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பொய் பேசலாம், அல்லது ஏமாற்றலாம், திருடலாம், இல்லை ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், குறுக்கு வழியில் பணம் சேர்க்கலாம்னா இதெல்லாம் இப்பொழுது நமக்கு பயன் தரத்தக்கதா, உடனடியாக பயன் தரத்தக்கதா இருக்குது. அதுக்கு புத்தி சக்தியை நல்லாவே பயன்படுத்துகிறான். மாட்டிக்காமல் தப்பு பண்ணுறது எப்படின்னா, மாட்டிக்காமல் ஊழல் பண்ணுறது எப்படின்னா, அதில் சாமர்த்தியம். புத்தி சக்தி இருக்குது. ஆனால் அந்த புத்தி சக்தி திருஷ்ட பலனா, இப்பொழுது என்ன நன்மை நமக்கு அப்படிங்கிறத மட்டுமே ஆராயக்கூடியதாக புத்தி சக்தி இருக்கலாம். அதனால் சாஸ்திரம் அங்கே தேவையாக இருக்குது. இதனுடைய விளைவு, ஒரு பொய் சொன்னால் அதனுடைய விளைவாக பாப்பம் வரும். அதனுடைய விளைவு எதிர்காலத்தில் நமக்கு துன்பமாக வரும். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் தர்ம விரோதமான அல்லது சட்ட விரோதமான செயல்களை செய்கின்றோமோ அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு எதிர்காலத்தில் வரும். அது எப்போ வரும், எப்படி வருங்கிறது நமக்கு தெரியாது. அது அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. அதனால் இந்த சாஸ்திரத்தை மையமாக கொண்டு ஒருவன் செயல்பட வேண்டும். தன்னுடைய புத்தி சக்தியை சாஸ்திரத்தை ஒட்டி இணைத்து கொள்ள வேண்டும், சாஸ்திரத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். வாசனை வருது, ஒன்றை செய்யலாம், செய்ய தூண்டலாம், ரெண்டு வாய்ப்புமே இருக்குது. இந்த தூண்டுதல் செய்யின்னு வரலாம், அல்லது விலக்கு செய்ய வேண்டாம் என்று விலகி போன்னு ரெண்டு விதமாகவும் வரலாம். ஆனால் இப்பொழுது எது தேவை என்று தீர்மானம் பண்ண வேண்டிய அந்த சுதந்திரம் சாஸ்திரத்தோட அடிப்படையில் இந்த அறிவு செயல்பட்டு தேர்ந்தெடுத்து மனதை கட்டுப்படுத்தி எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை விளக்க வேண்டும். நல்லா செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானம் கெடும்னா. அப்போ எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாததுங்கிற விவேகம் மனிதனுக்கு இருக்கணும். அப்புறம் அதை செய்யாமல் கட்டுப்படுத்தக்கூடிய, செய்ய வேண்டியதை செய்வதும், செய்யாமல் இருப்பதை செய்யாமல் இருக்கிறதுக்கு, செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதற்கான கட்டுப்பாடும் மனித முயற்சியில் இருக்குது. அதான் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். புலனடக்கம், மன அடக்கம்ங்கிறது அங்கே தான் வருது. அங்கே நம்மளால் செயல்பட முடியும். அதனால் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் செயல்படுகின்ற பொழுது அதில் விருப்பு வெறுப்பு கொள்ளாதே, விருப்பு வெறுப்புக்கு வசம் ஆகாதே. அந்த விருப்பு வெறுப்பு வாசனையினால் வரக்கூடியது. அது மனிதனுடைய லட்சியத்தை, புருஷார்த்தத்தை பறித்துவிடும். மனிதனுடைய விவேகத்தை, புத்தியை பறித்துவிடும். அதனுடைய விளைவா புருஷார்த்தத்தை பறித்துவிடும். இதனுடைய தமிழ் பொருள் நேற்று பார்க்கல, கொஞ்சம் பார்த்தோம். மிச்சம் முழுக்க அவருக்கு தமிழ் அர்த்தம் படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 34வது ஸ்லோகத்தினுடைய சுந்தராஜ சர்மாவுடைய மொழிபெயர்ப்பு, பாஷ்ய மொழிபெயர்ப்பு. பல ஸ்லோகார்த்தம் அதோடைய முகவுரையிலிருந்தே பார்க்கலாம். சகல பிராணிகளும் தம் தம் பிரகிருதிக்கு ஏற்பனவே நடப்பனவாகவும் என்றும் பிரகிருதி அற்றதாக இல்லையாகவும் இருந்தார். பிரகிருதிக்கு ஏற்றாற் போலதான் நடந்தாகணும், பிரகிருத்தியிலிருந்து விலகியதாக எதுவும் இல்லை என்று இருந்தால் அப்பொழுது மனிதனுடைய முயற்சிக்கு இடம் இல்லை. இல்லாமையால் மனித முயற்சிக்கு இடம் இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஆனால் சாஸ்திரம் வீண் என்று அதனை தூஷணமாக சொல்ல வேண்டி வரும் இடத்து பகவான் இதனை அருளி செய்கின்றார். சாஸ்திரம் வீண் என்று ஆகிறது. சாஸ்திரம் வீண் இல்லை, சாஸ்திரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். விருப்பு வெறுப்புகள் ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய விஷயத்திலேயும் அமைந்துள்ளன. இது இயற்கையாக இருக்குது. எதிலிருந்து இன்பம் வருதோ அதில் விருப்பமும், எதிலிருந்து துன்பம் வருதோ அதில் வெறுப்பும் இயல்பாகவே இருக்கின்றன. ஒருவனும் அவற்றின் விருப்பு வெறுப்புகளின் வசத்தை அடையக்கூடாது. அப்படி விருப்பு வெறுப்பு வந்தாலும் அதனுடைய வசத்துக்கு, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடக்கூடாது. ஏனெனில் அவை இவனுக்கு விரோதிகள், அவை இவனுக்கு எதிரி. இப்படி எதிரி எப்படி கெடுதல் பண்ணுவானோ இவனுக்கு கெடுதல் தரத்தக்கவை. பாஷ்யார்த்தம்: இந்திரியங்கள் எல்லாம் விஷயங்களாகிய ஓசை முதலியவற்றுள் ஒருவனுக்கு வேண்டியதிலே விருப்பும் வேண்டாததிலே வெறுப்பும் என இவ்வாறாக இந்திரிய விஷயம் தோறும் விருப்பு வெறுப்புகள் அவசியம் உண்டாகின்றன. இது கண்டிப்பாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும்
இயற்கையாகவே அப்படித்தான் இருக்கின்றது. இனி முயற்சிக்கும் சாஸ்திர விஷயத்திற்கும் இது இடமாக சொல்லப்படுகிறது. முயற்சி, மனித முயற்சி என்பதற்கும் சாஸ்திரத்தினுடைய உபதேசம் என்பதற்கும் இது இடமாக சொல்லப்படுகின்றது. எந்த இடத்துல இது வேலை செய்யும்னா, சாஸ்திர விஷயத்தை மேற்கொண்டவன் முதலில் இருந்தே விருப்பு வெறுப்புகளுக்கு உட்படக்கூடாது. சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையுள்ளவன், சாஸ்திரத்தை பின்பற்ற விரும்புகின்றவன், பின்பற்றி நடப்பவன், ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்க விரும்புபவன் முதல்ல இருந்தேனா சிறு வயதிலிருந்தே விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தரக்கூடாது. அதுதான் வேத அத்தியனம், நம்ம காயத்ரி மந்திர உபதேசம். அதுக்கப்புறம் அவன் சாஸ்திரத்தை படிக்கிறான். சாஸ்திரத்தை படித்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுங்கிறத புரிந்து கொண்டு தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுகின்றதோ அதை அவன் பின்பற்ற வேண்டும். அதன்படி தான் ஆச்சார அனுஷ்டானம். அது வரைக்கும் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் உபநயனம் ஆகி சந்தியாவந்தனத்துக்கான அதிகாரம் வந்துட்ட அப்புறம் அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, 6 மணிக்கு எந்திரிக்கிறது, அந்த சந்தியா வேலையில் அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு. அப்போ அந்த வயதில் தூங்குனா சுகமாக இருக்கும். 7 வயசு 8 வயசில் நல்லா தூங்குறதுங்கிறது இயல்பாக சுகம் அதில் இருக்குது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த நேரத்தில் ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு அனுஷ்டானத்தை சொல்லுது. அப்போ அதற்கு அதை மையமாக அதை செய்யணும் என்று ஊக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அதனால் சாஸ்திரத்தில் விருப்பமுடையவன், சாஸ்திரத்தை விஷயமாக மேற்கொண்டவன் முதலிலிருந்தே விருப்பு வெறுப்புகளுக்கு உட்படக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, மனதில் காமம் நுழையிறதுக்கு முன்னாடி காயத்ரி நுழைந்து விட வேண்டும்னு. காயத்ரி மந்திர உபதேசமே இந்த காமம் விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான். அப்போ தொடர்ந்து காயத்ரி மந்திர ஜபம் பண்ண விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட முடியும். இனி ஏனெனில் எது புருஷனுடைய மனிதனுடைய பிரகிருத்தியோ அது விருப்பு வெறுப்புகளை முன்னிட்டே தன் காரியத்தில் அம்மனிதனை செலுத்துகிறது. அந்த விருப்பு வெறுப்பை மையமாக வைத்து தான் இந்த பிரகிருத்தியானது, வாசனையானது செயல்படுகின்றது. அது வெளிப்படுது. விதி எப்படி வேலை செய்யுதுன்னா, வாசனையை மனதில் வெளிப்படுத்துகின்றது. அந்த வெளிப்பட்ட வாசனைகளுக்கு ஏற்றாற் போல விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்துகின்றது. அதனால் இந்த விருப்பு வெறுப்பு விதியினுடைய அடியாள், விதியினுடைய ஆள். அதனால் அவர் முதல்ல விருப்பு வெறுப்பை மனசில் கொண்டு வருவார். அந்த விருப்பு வெறுப்புக்கு வசப்படுகின்ற மனிதன் அதை அதனுடைய அடிப்படையில் செயல் செய்தால் அங்கே புண்ணிய பாப்பம்ங்கிறது வருகின்றது. தர்ம விரோதமான நடத்தை வருகின்றது. இந்த விருப்பு வெறுப்புகளை முன்னிட்டே தன் காரியத்தில் அந்த மனிதனை செலுத்துகின்றது. அப்பொழுது தன் தர்மத்தை கைவிடுதலும், அந்த விருப்பு வெறுப்பு பலமாக ஆகிவிட்டால் தான் விரும்பின பொருளை அடையிறதுக்கு முதல்ல நேர்வழியில் முயற்சி பண்ணுறான். நேர்வழியில் முயற்சி பண்ணால் கொஞ்சம் தான் கிடைக்கும், அதுவும் மெதுவாக தான் வரும். நமக்கும் நிறையா வேணும், சீக்கிரம் வேணும். அதனால் என்னென்னா குறுக்கு வழி, என்ன கொள்ளையடி அப்படின்னா கொள்ளையடிக்கிறதோ இல்லை பொய் சொல்கிறதோ வேறு மற்ற எல்லாம் பித்தலாட்டம் தில்லுமுள்ளு எல்லாம் பண்ணலாம்னா. அதனால் அது விரைவாக நடக்க வேண்டும், அதிகமாக வர வேண்டும்ங்கிற ஆசை இந்த விருப்பு அந்த பேராசையாக வருது. விருப்பு வெறுப்பு பேராசையாக ஆகின்றது. ஆகவே குறுக்கு வழி அல்லது வெறுப்பும் அதிகமான ஒரு அளவுக்கு மேலே அதிகமானாக்கா கொலை முதலானவை நடக்கின்றது. அதனால் அவன் தர்மத்தை விடுத்து தர்ம விரோதமான செயலை செய்கின்றான். பிற தர்மத்தை கைக்கொள்ளலும் உண்டாகின்றது. தன்னுடைய தர்மத்தை விட்டு விடுகிறான், பிற தர்மத்தை கைக்கொள்ளுதலும் உண்டாகின்றது. அதனால் சிவன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அப்போ அதற்குன்னு சரி செய்யறதுக்கு கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறையில் போய் சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து கேஸ் நடக்கணும்னா அது முடிய 20 வருஷம் ஆகும். என்ன பண்ணுறது? அதனால் இப்போயே அருவாள் எடுத்து வெட்டிடுனா அது உடனடியாக இன்ஸ்டன்ட் பலன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? கோர்ட்டு கேஸுன்னு போனாக்கா அதுக்கு நீண்ட காலம் ஆகும், தீர்ப்பு வர்றதுக்கு நீண்ட காலம் ஆகும். அது உடனடியாக தீர்ப்பு வேணும்னா நம்மளே கொடுத்துக்கலாம்னா சினிமா ஹீரோக்கள்லாம் அதென்ன பண்ணுறாங்க, அவனே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரே எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சார். துப்பாக்கியை கத்தி எடுத்துகிட்டு கிளம்பிடுறார். வெட்டு குத்து கொலை கொள்ளை எத்தனை பேரை கொண்டாலும் அவங்க ஒன்றும் தண்டனை வர்றதில்லை. அங்கே சினிமாவில் மட்டும் ஒரு 1000 பேரை அடித்து போடுவார், ஒன்றும் நடக்காது, எந்த கோர்ட்டு கேஸு எதுவுமே வராது. சினிமாவில் மட்டும், நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஆனால் மனிதன் அப்படி மனசு நினைக்கின்றது. விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட மனது
அப்படி நினைக்கின்றது. அதனால் பிற தர்மம்னா அப்போ காவல்துறையோட தர்மத்தை இவன் எடுத்துக்கொள்கிறான். அதற்குன்னு க்ஷத்திரியன் இருக்கிறார், ராஜா இருக்கிறார், ராஜா பார்த்து கொள்வார்னா, நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் பார்த்து கொள்ளுங்கிறது இல்லாமல் இவனை கையில் எடுத்து கொள்ளுகின்றான். ஆனால் எப்பொழுது ஒருவன் விருப்பு வெறுப்புகளை அவற்றின் விரோதியான விவேக புத்தியினால் தடுத்து ஒடுக்குகின்றானோ, அதனால் விரோதியினால் மட்டும் ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார். தத் பிரதிபக்ஷேன. இப்போ பிரதிபக்ஷம் என்னது? விவேகம் தான், புத்தி சக்தி தான். புத்தியினால எது நல்லது கெட்டது, இதனுடைய விளைவு என்னன்னு பார்க்கணும். இப்பொழுது இந்த செயலை செய்தால் நாளைக்கு என்ன நடக்கும்? இப்பொழுது இது நல்லா இருக்கு, ஆனால் நாளைக்கு இதனுடைய விளைவு என்ன ஆகும், அதனால நமக்கும் பிறருக்கும் என்ன கேடு வருங்கிறத எதிர்காலத்தை மையமாக வச்சு ஆராய்ந்து பார்க்கணும். அதான் சாஸ்திரமே அந்த சுகம்ங்கிறதுலையே பின்னாடி பகவானே சொல்ல போகிறார். சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம்னா. தாமச சுகம் சுகம் மாதிரி இருக்கும், அது சுகமே இல்லைன்னா. ராஜச சுகம் இப்பொழுது சுகமாக இருக்கும், எதிர்காலத்தில் துக்கத்தில் கொண்டு போய் முடிக்கும். நல்ல மது அருந்துறது, இல்லை சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் அந்த நேரத்துக்கு ஒரு மயக்கத்தை தருது, ஒரு சுகத்தை தருது, தற்காலிகமாக துக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தருகின்றது. ஆனால் விளைவு அது நோய் முதலானவைகளை உண்டு பண்ணி பெரிய துக்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. அதனால் அது ராஜச சுகம். சாத்விக சுகம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் விஷம் மாதிரி இருக்கும், கடினமாக இருக்கும். படிக்கிறதோ இல்லை வேலை செய்கிறதோ ரொம்ப கடினமாக இருக்குது ஆரம்பத்தில், ஆனால் விளைவு அமிர்தமாக இருக்கும்னா. அப்போ எது இந்த சுகம்தான், ஆனால் இது ராஜசமா தாமசமா சாத்விகமான விவேகத்தினால சாஸ்திரத்தை ஒட்டி ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும். அதனால் விவேக புத்தியினால இந்த விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தர்மத்தினுடைய அடிப்படையில் ஒருவன் செயல்பட வேண்டும். அப்பொழுது அந்த மனிதன் சாஸ்திரத்தில் கருத்துள்ளவனாகவே ஆகின்றானே அன்றி பிரகிருதிக்கு வசமாவது இல்லை. அதனால் சாஸ்திர வசமாக இருந்தால் பிரகிருதி வசத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுகிறான். பிரகிருதி வசத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே உபாயம் தர்ம அதர்மத்தை பின்பற்றுதல் என்பதுதான், சாஸ்திரத்தை பின்பற்றுதல் என்பதுதான். ஏன்னா ஏதாவது செய்யணும். நம்மளால் விருப்பு வெறுப்பு இல்லை, விருப்பு வெறுப்பு படி நான் போக மாட்டேன் அப்படின்னா செயலைப்பட முடியும். சும்மா சில ஏதோ ஒரு ஆசை வருது, ஏதோ வருதுனாக்க, இப்போ பசிச்சா சாப்பாடு வேணும்னா சாப்பாடை தேடி போகணுமே, அதுக்கு ஒரு கர்மா பாடணும், சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம் வரணுமே, சாப்பாட்டில் ஒரு ருச்சி வரணும், விருப்பம் வரணும், அல்லது மற்ற சரீர சுகங்களில் ஒரு விருப்பம் வரணும். அப்போ தான் பிரவருத்திங்கிறது வரும். பிரவருத்தியோ நிவர்த்தியோ வரணும்னா அதில் மனதில் ஒரு ஊக்கமானது இருக்கணும். அந்த ஊக்கத்துக்கு அடிப்படை விருப்பு வெறுப்பு தான். ஆனால் அந்த விருப்பு வெறுப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், கம்ப்ளீட்டாக எதுவும் பண்ணாமல் இருப்பேன்னா சாமியாராக இருக்கிறதா? அப்படி நம்மளால் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. யோக நிலை போய் அந்த அளவுக்கு நல்ல பக்குவம் இருந்து எந்த விருப்பு வெறுப்புக்கும் எந்த விருத்திக்கும் இடம் கொடுக்காம என்னால் சும்மா இருக்க முடியும்னா இருக்கலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை. இப்போ நம்மளால் விருப்பு வெறுப்பு போனால் பின்னாடி போனால் பிரச்சனை, போகாமலும் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணுறது? ஏதாவது விதத்தில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை அடிப்படையில் செயல்பட்டாகணும். அதான் சாஸ்திரம் வழிகாட்டுகின்றது. இதை நீ செய் என்று சொல்லுகின்றது. அப்போ சாஸ்திரம் சொல்கிறபடி செய்து கொண்டு போதல் அல்லது சட்டத்திற்கு உட்பட்டு செயல்களை செய்தல் என்பது இருக்கின்றது. அதனால் செயலை செய்யாமலே நிறுத்துறதும் இல்லை, செயலை விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் செய்வதும் இல்லை. செயல் செய்கிறார், ஆனால் சாஸ்திரத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு, சட்டத்தை தர்மத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு செயல் செய்கிறார். அப்படி யார் செய்கிறாரோ அவர் பிரகிருத்தியிலிருந்து விடுபடுகின்றார், பிரகிருதிக்கு வசமாவது இல்லை. இந்த விருப்பு வெறுப்பு என்ன பண்ணுது? அதனுடைய பலத்தை சொல்லுகின்றார். வழியில் திருடர்கள் போல அவை, அதாவது விருப்பு வெறுப்புகள் இந்த மனிதனுக்கு நல் வழிக்கு இடையூறு செய்வன ஆதலால் அவனுடைய லட்சியத்தை அடைவதற்கு இவைகள் தடையாக இருக்கின்றன, பிரதிபந்தங்களாக இருக்கின்றன. ஆகவே அவ்விருப்பு வெறுப்புகளுக்கு வசமாக கூடாது. கருத்து என்னன்னா, சாஸ்திரியமான விவேக புத்தியினால், நல்ல விவேக புத்தி. எப்படிப்பட்ட விவேக புத்தி? சாஸ்திரியமான விவேக புத்தி. ஏன்னா வெறும் விவேகம் மட்டும்தான் இன்னைக்கு பாடத்தில் இருக்குது. ஸ்கூல் பாடத்தில் நல்ல புத்திசாலித்தனமாக ஆகிறதுக்கு நல்ல மேத்ஸு சயின்ஸு வேறு நல்லா டெக்னிக் இருக்குது, எல்லாம் சொல்லித்தரான். வெறும் சயின்ஸ் படிப்புங்கிறது நல்ல புத்தி சக்தியை கொடுக்குது. ஆனால் அந்த புத்தி சக்தியை வைத்து கொண்டு என்ன பண்ணுறான்? வெடிகுண்டு தயார் பண்ணுறான். அதனால் போலீஸில் மாட்டிக்காமல் நான் தீவிரவாதி ஆகிறதுக்கு புத்தி சக்தியை பயன்படுத்துகிறான். அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அந்த புத்தி சக்தியை பயன்படுத்துகிறான். சமூகத்திற்கு விரோதமாக செயல்படுவதற்கு புத்தி சக்தியை பயன்படுத்துகிறான். அதனால் தனக்கும் கேடு,
சமூகத்துக்கும் கேடு உண்டு பண்ணுறான். அதி புத்திசாலியாக இருக்கிறான், போலீஸில் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறான். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை, கேடு. அதனால் சாஸ்திரியமான, சாஸ்திரம் சொல்கிறபடி தர்மமான விவேக புத்தியினால் நல்லனவற்றை எண்ணி செய்தலும், சாஸ்திரம் எது நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கோ அவற்றை செய்தலும், தீயனவற்றை எண்ணி தவிர்த்தலும், அதனுடைய விளைவுகளை எண்ணி தீயவற்றை விளக்குதலும் கூடும், நடக்கும் என்பது தேர்ந்த கருத்து. அதான். அதனால் பிரகிருதி வசத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயம் விவேகத்தினால விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்துதல், அல்லது விருப்பு வெறுப்புகளை விவேகத்தினால தர்ம அதர்மத்தோடு இணைத்து விடுதல். அதனால் இப்போ விருப்பு வெறுப்பு இருக்குது, ஆனால் அந்த விருப்பு வெறுப்பு தர்ம அதர்மத்தோட சாஸ்திரத்தில் சொன்னபடி அதோட இணைக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ சாஸ்திரம் எதை செய்யணும்னு சொல்லி இருக்கோ அதில் விருப்பம், சாஸ்திரம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோ அதில் வெறுப்பு. அப்படி வச்சுக்கலாமே, அது பிரச்சனை இல்லையே. சாஸ்திரம் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போ சாப்பிட்றதுன்னா குழந்தையா இருக்குது, குழந்தையில சாப்பிடுனா காய்கறி வேணவே வேணாங்கிறான், காய்கறி கீரை பழம்னா இது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் வேற என்ன வேணும்னா ஜங்க் ஃபுட்ஸு, குர்குரே, அது இதுன்னு கெமிக்கல், அந்த செயற்கை சுவையூட்டிகளால் சுவையூட்டப்பட்ட அதுதான் வேணும். அதை சாப்பிட்றதுக்கு அப்பொழுதுக்கு அதான் இன்பமாக இருக்குது. அப்போ சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து அதெல்லாம் கொடுத்து பழக்காமல் காய்கறி கீரைகள் பழங்கள் அதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி பழக்கிட்டோம்னா அது பழகுமான்னு தெரியாது, அதோட பிராரப்தத்தில் அது இருக்குது. ஆனால் நம்ம இதை அப்படி ஒரு பழக்கிட்டோம்னா பழக்க முடியும், பழக்கத்துலேயும் கொஞ்சம் இருக்கு. அப்படி பழக்கிட்டோம்னா அதோட விருப்பு வெறுப்பு எது நல்லதோ, எது உடம்புக்கு ஆரோக்கியமோ அதை நான் விரும்பி சாப்பிடுவேன், எது உடம்புக்கு கெடுதலோ அது எனக்கு வேண்டாம்னா, அது எனக்கு பிடிக்காது. எது பிடிக்காதுன்னா காய்கறி கீரை பழங்கள் பிடிக்காதுன்னு இல்லை, எது உடம்புக்கு கெடுதலோ அது பிடிக்காது, எது உடம்புக்கு நல்லதோ அது பிடிக்கும். அந்த மாதிரி எது மனதுக்கு புத்திக்கு உண்மையிலேயே நல்லதோ அதை விரும்ப செய்யறதும், அதை விரும்புறதும், எது கெடுதலை செய்யுமோ அதை வெறுப்பதும் என்று நம்முடைய மனதை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அது சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்களால், அதனால தான் சம்ஸ்காரம்னு சொல்கிறோம். பெற்றோர்களுக்கு அந்த சம்ஸ்காரம் இருந்து ரொம்ப கவனமாக குழந்தைகளை வளர்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து அதற்குள்ள கொண்டு வர முடியும். திடீர்னு அவனாக புரிந்து கொண்டு 30 வயசு 40 வயசு 50 60 வயசில் வரணுங்கிறது கடினம். அப்போ விவேகம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாசனைகளை, விவேகமே இல்லைனாலும் அந்த வாசனைகளை ஏற்படுத்துறது, நல்ல பழக்கங்களை குழந்தையில இருந்தே ஏற்படுத்துறது. அதுக்கு ஏன் எதுக்குன்னு புரியாமலே அதை செய்வதா இருந்தாலும் அது பழகிட்டாக்கா அதுக்கு புரிகிற வயசு வர்ற பொழுது, அதனுடைய பலனை அனுபவிக்கிற பொழுது அது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அதனால் இதுதான் வழி. பிரகிருத்தியிலிருந்து விடுபடுவதற்கு சாஸ்திரத்தோடு ஒட்டின சாஸ்திரியமான விவேக புத்தி, அதுதான் வழி. இங்கே ஒரு கேள்வி வரலாம், அதற்கு தான் அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார். நான் சாஸ்திரப்படி நடக்கிறேன், சாஸ்திரம் சொல்கிற தர்மத்தை பண்ணுறேன், சாஸ்திரம் நிஷித்தம்னு சொன்னதை பண்ணாமல் விட்டு விடுகிறேன், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை விட்டுறேன். ஆனால் சாஸ்திரம் சொல்கிற தர்மத்தில் எல்லா தர்மத்தையும் நான் கடைபிடிக்கலாமான்னா, அது சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதா, செய்யலாம், சட்டவிரோதமானது ஒன்றும் கிடையாது, சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்யலாமா என்றால் இல்லை. அதுலேயே சாஸ்திரம் ஒரு விசேஷ தர்மமாக பாகுபாடு கொடுத்துருக்கு. அதனால் சாமானிய தர்மத்தில் பேதம் கிடையாது. ஆனால் இன்னார் இதை செய்யலாம்னு விசேஷ தர்மமாக சில விஷயங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அடுத்தபடியில் சொல்கிறேன். அதனால் முதல்ல செய்யக்கூடாதது எதுவோ அதை முற்றிலும் விட வேண்டும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விவேகம் இருக்கணும். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதுலேயும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதும் இருக்குது. தர்மம் தான். அதனால் எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அப்போ நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்தல், நம்மால் எதை செய்ய முடியும் அது செய்ய வேண்டும் என்பதிலேயே சாஸ்திரம் ஒரு வரையறை சொல்லி இருக்கு, வர்ண பேதம்னு சொல்லி இருக்கு. இன்னார் இந்தந்த வேலைகளை செய்யலாம்னு ஒரு வர்ண பேதம் வைத்திருக்கு. அப்புறம் பகவான் சொல்றார் குணகர்ம விபாக சகன, குணத்தினுடைய அடிப்படையிலும் தொழிலினுடைய அடிப்படையிலும் பாகுபாடு இருக்கின்றது. அப்போ நமக்கு இயல்பா என்ன குணம் இருக்கோ அந்த குணத்திற்கு ஏற்ற ஒரு தொழில், சத்துவம் ரஜஸ் தமஸ்ல எந்த குணம் நமக்கு பலமாக இருக்கோ அந்த குணத்துக்கு ஏற்ற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சுபாவமாக நமக்கு எதில் பிரவர்த்தியானது வருகின்றதோ அதை தர்மமாக செய்தல், அல்லது
பிறப்பு அடிப்படையில் நமக்கு எந்த தொழில் வந்ததோ அந்த தொழிலை தர்மமான முறையில் செய்தல், அதை பார்க்கணும். அதையும் மீறி போகக்கூடாது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். 35வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. இதற்கான முகவுரை அவதாரிகா பாஷ்யம். தத்ர இந்த விஷயத்தில் ராக துவேஷ படிக்கலாம், பாஷ்யத்தை படிக்கலாம். தத்ர ராகத்வேஷ பிரயுக்தः மன்யதே சாஸ்திரார்த்தமபி அன்யதா பரதர்மோபி தர்மத்வாத் அனுஷ்டேய ஏவ இதி தத் அசத். தத்ர இந்த விஷயத்தில் இங்கே இனி ராகத்வேஷ பிரயுக்தக விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில், அது தர்மமா சாஸ்திரார்த்தம் அப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அந்த சாஸ்திரம் சொன்ன விஷயத்தில் நான் விருப்பு வெறுப்பு கொண்டு எது சாஸ்திரம் சொல்லி இருக்கோ அதை செய்வதும், விதியா இருக்கிறத செய்வதும், எது வேண்டாம்னு சொல்லி இருக்கோ அதை விளக்குவதும் என்று என்னுடைய விருப்பு வெறுப்பை சாஸ்திரத்தினுடைய அர்த்தப்படி சேர்த்து கொண்டாலும் கூட சாஸ்திரம் தர்மம்னு இதெல்லாம் சொல்லி இருக்கு. எல்லா தர்மத்தையும் ஒருவன் கடைபிடிக்கலாமானா அதில் சாஸ்திரம் விசேஷ தர்மமாக பாகுபாடு சொல்லி இருக்கு. பரதர்மோபி, அதனால் இன்னொருவனுக்காக, இன்னொரு வர்ணத்தில் அல்லது இன்னொரு ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்காக சொல்லப்பட்ட தர்மத்தை கூட, தர்மத்தையும் பரதர்மக அப்படின்னா அந்த தர்மத்தையும் கூட, அதுவும் தர்மத்துவாத்னா கேத்து நான் அதை கடைபிடிக்கிறேன், நான் அதை கடைபிடிக்கிறேன், ஏன்னா அதுவும் தர்மம் தான், அது ஒன்றும் சட்ட விரோதமானது கிடையாது, அதுவும் தர்மம் தான், சாஸ்திரம் தான் சொல்லி இருக்கு. அதனால் தர்மத்துவாத் அதையும் நான் கடைபிடிக்கலாமா என்றால், நல்ல பிரம்மச்சாரியா இருக்கிறவன் இல்லற தர்மத்தை கடைபிடிக்கலாமான்னு, கடைபிடிச்சா என்ன தப்புனா, அதனால் ஸ்கூலில் படிக்கிற போதே காலேஜில் படிக்கிற போதே லவ் பண்ணுறான், லவ் பண்ணுறது பரவாயில்ல, இப்போ அதுக்கு மேலே எங்கேயோ போயிட்டாயே, அதனால் சொல்ல முடியாத அளவுக்கு அதெல்லாம் தாண்டி போயிட்டாயே, அதனால் என்ன எல்லாம் இல்வாழ்க்கையில் இருக்கிறத நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுறத முன்னாடியே பண்ணிக்கிறோம்னா நான் சொல்கிறான், அது தர்மம் தானே, ஒன்றும் அது கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலைல, சாஸ்திரம் இல்லற தர்மமாக சொல்லி இருக்கு. அப்புறமா நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் லிவ் டுகெதர்னா தர்மம் தானே, ஆண் பெண் சேர்ந்து வாழ்கிறது உலக இயற்கை, அதை சாஸ்திரமும் இல்வாழ்க்கை இல்லற தர்மம்னு சொல்லி இருக்கு, அதை கல்யாணம் பண்ணாமலே பண்ணிக்கிறோமேனா, அதனால் பிரம்மச்சரியாக இருந்து படிக்கிற காலத்திலேயே கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிக்கிறேன்னா, இல்லை கிரகஸ்தராக இருந்து கொண்டு நான் வானப்பிரஸ்த தர்மத்தை கடைபிடிக்கிறேன், அதனால் குடும்பம் அது பாட்டுக்கு நடக்கும், பகவான் கொடுக்குறார், பிராரப்தப்படி கொடுக்குறார், அதனால் நான் கொஞ்சம் வேதாந்தம் கேட்டுட்டு வேலைக்கு போகாமல் இருந்தேன் நான். அப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே, சன்னியாசியாக போனால் அது சன்னியாச தர்மம், இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டே அப்படி சரியான சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுவும் தர்மம் தானே, அது ஒன்றும் சாஸ்திர விரோதம் சட்ட விரோதம்ங்கிறது இல்லையே, அதை கடைபிடிக்கலாமே. அல்லது வர்ண தர்மத்தை அந்த காலத்தில் இருந்தது, பிறப்பு அடிப்படையில் ஒரு தொழில் சொல்லப்பட்டு இருந்தது, ஏன்னா அந்த வர்ண தர்மத்தை, அதுவும் தர்மம் தானே, நான் எனக்கு அதில் விருப்பம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அந்த தர்மத்தை இந்த வேலையை விட அந்த வேலையை என்னால் நல்லா செய்ய முடியும், அதில் எனக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்குது, ஆகவே நான் அதை தேர்ந்தெடுத்து செய்கின்றேன் அப்படின்னு செய்யலாமானா அது அசத்து, அது கூடாது. ஏன் கூடாது சொல்றார் விளக்கம். ஸ்ரேயான் ஸ்லோகார்த்தம் பதார்த்தம். ஸ்வனிஷ்டிதாத் பரதர்மாத் விகுணக ஸ்வதர்மக ஸ்ரேயான் ஸ்வதர்மே ஸ்திதஸ்ய நிதனம் ஸ்ரேயக. 2 கருத்து இதில் வருது. தன்னுடைய தர்மமானது விகுணமாக இருந்தாலும்,
அல்லது இன்னொரு தர்மத்தை என்னால் நன்றாக கடைபிடிக்க முடியும் என்றாலும், ரெண்டு, தன்னுடைய தர்மத்தில் தான் இதை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்படி சொல்லப்பட்ட தர்மமானது அதில் சில குறைபாடுகள், ஏன்னா தர்மமும் குறைபாடு உடையதுதான், பூர்ணமானதுன்னு தர்மத்தில் கிடையாது. தர்மத்தில் அதனால்தான் தர்மத்தையும் கடந்து போகணுங்கிறது சொல்கிறது. தர்மமும் அது காலத்துக்கு இடத்துக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடியதாக இருக்குது. ஒரு காலத்தில் தர்மமாக இருக்கிறது, இன்னொரு காலத்தில் தர்மமாக இருப்பது இல்லை. ஒருத்தருக்கு தர்மமாக இருக்கிறது, இன்னொருத்தருக்கு தர்மமாக இல்லை. அப்புறம் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுதே அதில் இன்னொரு தர்மத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் வரலாம். அதனால் அதுதான் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம்னு சொல்கிறோம். சாமானிய தர்மம் என்னது? யாருக்கும் எந்த ஹிம்சையும் செய்யக்கூடாது, உயிர்கொலைங்கிறது பாப்பம், யாரையும் எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாது, சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் என்னது? ஒரு க்ஷத்திரியனாக இருக்கிறவன், ராஜாவாக இருக்கிறவன், இல்லை இராணுவத்தில் இருக்கிறவன், காவல்துறையில் இருக்கிறவன் குற்றவாளிக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். அவனுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்காக பல கடுமையான முறைகளில் விசாரணை பண்ணலாம்னா, அவனை துன்புறுத்தி அடித்து உதைச்சி என்ன செஞ்சியா இல்லையான்னு விசாரணையிலேயே பண்ணுறான். விசாரணையிலேயே அவன் உண்மையை சொல்லலைன்னா உண்மையை வர வைக்கிறதுக்காக அவனை துன்புறுத்துறது, அவனை வழிக்கு கொண்டு வருவதற்காக அவனை துன்புறுத்துதல்ங்கிறது இருக்குது. இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவனுக்கு தண்டனை கொடுத்தல்ங்கிறது இருக்குது. அப்போ நீதிபதியாக இருக்கிறார், பிராமணனாக இருக்கிறார், நீதிபதியாக இருக்கிறார், எந்த உயிருக்கும் கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சாமானிய தர்மம் இருக்குது. இவன் ஏற்கனவே பல கொலை பண்ணவன், தீவிரவாதினா, குண்டு வச்சவன். அப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதா இல்லையான்னு இவர் கையில் மரண தண்டனை கொடுத்தாக்கா இவருடைய தீர்ப்புனால தீர்ப்பு இவர் கையில் இருக்குல்ல. மரண தண்டனை கொடுத்தா ஒரு உயிர் கொள்ளுதல்ங்கிறது ஆகும். அந்த கொள்ளுதலுக்கான காரணமாக இவர் இருக்கிறார். செய்யலாமா வேணாமான்னு கேள்வி. அப்போ என்னது? அவருடைய தர்மப்படி சட்டப்படி அதற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்கணும். ஆனால் அந்த தண்டனை சாமானிய தர்மத்துக்கு ஒரு விரோதம். அதனால தான் விகுணகங்கிற அந்த விகுணகங்கிறத தான் ஒரு குறைபாடு உடையதாக இருக்கின்றது, சாமானிய தர்மத்துக்கு விரோதமானதாக அது இருக்கின்றது. அதனால் நான் பொதுவான அஹிம்சைங்கிறத கடைபிடிக்கிறவன், அதனால் யாருக்கும் எந்த மரண தண்டனையும் கொடுக்க மாட்டேன், யாருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன், நீதிபதியோ அல்லது ஒரு காவல்துறையில் இருக்கிறவனோ நினைத்தா சமூகம் நல்ல விதமாக நடக்குமா? அவன் நடக்க. அப்போ அந்த இடத்துல அவன் அவருடைய தர்மத்தை கடைபிடித்து ஆகணும். அதனால அது விகுணமாக இருந்தாலும் சாமானிய தர்மத்திற்கு மாறுபட்டதாக இருந்தாலும் இது ஒன்று. அதனால் அந்த தர்மத்திலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம். ஒருவனுக்கு தர்மம்னு எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். தர்மமும் குறைபாடு உடையது தான், அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதுக்கப்புறம் அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்க தர்மத்தை என்னால் சரியாக கடைபிடிக்க முடியலை, எனக்குன்னு எது சொல்லியிருக்கோ அதை என்னால் சரியாக கடைபிடிக்க முடியலை, ஆனால் இன்னொருத்தனுக்குன்னு எது சொல்லியிருக்கோ அதை என்னால் நல்லா கடைபிடிக்க முடியும்னா, அதனால் என்னுடைய தர்மத்தை அறகுறையாக கடைபிடிக்கிறத விட என்னால் நல்லா எந்த தர்மத்தை கடைபிடிக்கும்னு தோணுதோ அந்த தர்மத்தை நான் நல்லா செய்கிறேன்னா, அப்படி செய்தால் அது கூடாதுன்னா. அதுதான் இங்கே சொல்கிறார். ஸ்வனுஷ்டிதாத் நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட பரதர்மத்தை விட விகுணக குறைபாடு உடைய ஸ்வதர்மம் சரியாக அனுஷ்டிக்கப்படலைனாலும் ஸ்ரேயார் மேலானது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக, தன்னுடைய தர்மத்தில் ஒருவர் நிலை பெறுதல் தான் மேலானது. அது குறைபாடு உடையதாக இருந்தாலும் அதை சரியாக தன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு அதை செய்யணும். ஆனால் தனக்கான தர்மத்தை அவன் செய்ய வேண்டும். ஏன்னா பரதர்மக பயாவக, பரதர்மம் அது பயத்தை நரக்கம் முதலானவைகளை கொடுக்கக்கூடியதுன்னு ஆச்சரியர் விளக்கம் கொடுக்குறார். அதனால் பரதர்மம் இன்னொருத்தன் தர்மத்தை, என்னுடைய தர்மத்தை விட்டுட்டு இன்னொரு தர்மத்துக்கு போகிறதுங்கிறது தர்ம விரோதமானது தான். சாஸ்திரப்படி அது தர்மமாக இருந்தாலும் இவனுடைய கோணத்தில் அது இவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை விடுதல் என்பது, இன்னொருத்தருடைய தர்மத்தை எடுத்துக்கொள்ளுதல் என்பது தர்ம விரோதமானது. ஆகவே நரக்கம் உண்டாகும். அதனால் நரக்க பயாவகனா பயத்தை உண்டு பண்ணக்கூடியது, நரக்க பயத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் சினிமா ஹீரோ மாதிரி நானே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சாமானியன் செய்தால் அதற்கு சினிமாவில் வேணால் தண்டனை கிடைக்காம போகலாம், பாராட்டு கிடைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பாப்பமானது உண்டு. அது ஏன்னா அது கொலைங்கிறது இவனுக்கு இல்லையா, அது ராஜாவோட தர்மம், அது ராஜா பண்ணணும், அரசியல் பண்ணணும், அது க்ஷத்திரியன் பண்ண வேண்டியது அல்லது காவல்துறை பண்ண வேண்டியது.
அதை நானே எடுத்துக்கொண்டு செய்கிறேன்னா சட்டப்படி அது குற்றம்தான். சட்டப்படி சட்டத்தில் மாற்றிக்கொண்டால் கொலை பண்ணேன், நான் தப்பாக இருந்த தீவிரவாதியை தான் கொலை பண்ணேன், அதனால எனக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் வாதிட முடியுமா? ஒரு சாதாரண மனிதன் நான் திருடனை கொண்டுட்டேனா, திருடனாக இருந்தாலும் கொள்றதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது, காவல்துறைக்கே கிடையாதுங்கிறான். விசாரணை கைதி கொல்லப்பட்டாக்க இறந்து போனான், காவல்துறையில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இறந்து போனான்னாக்க அது கொலைன்னு தான் கணக்கு பண்ணணும்னா. அவன் குற்றவாளி, அவனை விசாரிக்கிற பொழுது அதில் அவன் இறந்து போயிட்டான்னாலும் அது கொலை தான். அப்போ அதில் வந்து தர்மம் கிடையாது. நீதிபதி சட்டம் தான் அதை தீர்மானம் பண்ணணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா வேணாமான்னு. காவல்துறை அதிகாரியே அந்த துறையில் இருந்தாலுமே பண்ண முடியாதுன்னா ஒரு சாமானியன் எப்படி அதை பண்ண முடியும்? அப்போ அது சட்ட விரோதமான, அதற்கான பாப்பம் வந்தே தீரும். அதான் சொல்லுது. ஆகவே உன்னுடைய வேலை என்னவோ அதை உன்னால் எவ்வளவு முடியுமோ அப்படி பண்ணு. அதில் இருக்க குறைநிறைகளை பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா சாஸ்திரமே அதை சொல்லி இருக்கு, அப்படி செய்யலாம். அதனால் நம்ம ராமாயணம் மகாபாரதம் இப்படி புராணங்களில் பார்க்கிற பொழுது தர்ம வியாதர்னா என்ன பண்ணாருன்னா கறி வியாபாரம் பண்ணாருன்னா. எல்லா தர்மம் பேரே தர்ம வியாதர், எல்லா தர்மமும் தெரிந்தவர். ஆனால் என்ன தொழில் பண்ணுறாருன்னா அவர் வந்து மாம்ச வியாபாரம் பண்ணுறார், கறிக்கடை வச்சிருக்கிறாருன்னா. என்னது, அவருக்கு அதுதான் தர்மம், பரம்பரையாக எனக்கு இதுதான் வந்த தொழில், எனக்கு இதுதான் தெரியும், அதனால நான் அதை செய்கிறேன்னா அவ்வளோதான். அதனால் அது அஹிம்சையா அப்படின்னா அதுதான் பரம்பரையாக வந்த தொழில், அதை அவர் செய்கின்றார். அதில் நேர்மையாக செய்கிறார், அதில் வந்து கலப்படம் பண்ணாமல் எடையை கூட்டவோ குறைக்கவோ பண்ணாமல் இல்லை அநியாயமான விலைக்கு விற்று அது தர்ம விரோதம். செய்கிற தொழில் ஹிம்சையாக இருந்தாலும் அது அவருக்கு பரம்பரையாக வந்ததுங்கிறதுனால அதை செய்கிறார். அதே சமயம் அதில் தர்ம விரோதம் என்னன்னாக்கா அதில் வேற கலப்படம் பண்ணுறதோ அல்லது எடையை குறைத்து கொடுக்கறதோ அல்லது விலையை அதிகமாக்கி கொடுக்கறதோ அது தர்ம விரோதமானது, அது ஏமாற்று வேலை, அதற்கான பாப்பம் வரும். ஆனால் அதை முறையாக நேர்மையாக அவர் பண்ணால் அது பரம்பரையாக வந்த தொழில் அப்படிங்கிறதுனால அதில் பாப்பம் என்பது இல்லை. அதனால் அதில் விகுணம்ங்கிறது இல்லை. இதான் சாஸ்திரம் சொல்கிற விஷயம். ஆனால் இன்றைக்கு வர்ண தர்மம் என்பது இல்லை. வர்ண தர்மம் இல்லைனாலும் அவரவர் குணத்துக்கு ஏற்றாற் போல எந்த தொழிலை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அல்லது இயல்பாக நமக்கு எந்த தொழில் அமைந்திருக்கிறதோ, எந்த தொழிலை நம்ம செய்யறதுன்னு கமிட் பண்ணிக்கிட்டோமோ, எந்த வேலையை செய்யறதுன்னு நாம் ஒப்புக்கொண்டோமோ அந்த வேலையை முறையாக சரியாக செய்தல். அதான், அதனால ஒப்புக்கொண்ட பிறகு அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அது செய்யலாமா வேணாமான்னு தீர்மானம் பண்ணுற சுதந்திரம் இன்னைக்கு இருக்கு. வர்ண தர்மத்தில் அது இல்லை. அது பரம்பரையாக வந்ததுன்னா அது செய்யணும் அப்படிங்கிறத அங்கே சாய்ஸ் இல்லை. ஆனால் இங்கே நமக்கு வந்து எந்த படிப்பை படிக்கிறது, எந்த வேலையை செய்யறது அப்படிங்கிறதுல நமக்கு சுதந்திரம் இருக்குது. அப்படி நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு வேலையை செய்ய கமிட் பண்ணிட்டோம்னா அதை சரியாக செய்யணும். அதில் வந்து மாற்று வேற யோசனை கூடாது, அறகுறையாக செய்யறதுங்கிறது கூடாது, அதை முழுமையாக சரியாக செய்யணும் என்பதுதான் சாஸ்திரம் சொல்கிற விஷயமும். பாஷ்யம் படிக்கலாம். ஸ்ரேயான் பிரசஸ்யதரஹ ஸ்வதர்மஹ ஸ்வதர்மஹ ஸ்வஹ தர்மஹ அப்படி பிரிக்கிற ஸ்வதர்மத ஸ்வஹ தர்மஹ ஸ்வதர்மஹ விகுணஹ அபி விகதகுணஹ அபி அனுஷ்டீயமானஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் சாத்குண்யேன சம்பாதிதாத் அபி ஸ்ரேயான். ஸ்ரேயான்னா என்னது? பிரசஸ்யதரஹ மேலானது. ஸ்ரேயான்கிறதுக்கு மேலானது அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் ஸ்வக தர்மக ஸ்வதர்மக. அதனால் வாக்கியமாக பண்ணுறப்போது மாற்றி பண்ணணும். ஆச்சாரியர் ஸ்லோகார்த்தப்படி ஸ்லோகத்தில் என்ன எப்படி பதம் இருக்கோ அந்த பதத்தில் அந்த வரிசையில் தான் அர்த்தம் கொடுக்கறது பழக்கம். நம்ம அர்த்தம் அப்புறம் வாக்கியமாக அர்த்தம் பண்ணிக்கொள்கிற போது அன்வயம் பண்ணி அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ரேயான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பிரசஸ்ய தரக. ஸ்வதர்மகனா ஸ்வக தர்மக ஸ்வதர்மக. தனக்கான தர்மம் எதுவோ அது தன் தர்மம்.
அதுவா இருந்தாலும், அது எப்படி இருந்தாலும் விகத குணக அபி, அது குறைபாடு உடையதாக, விகுணகனா விகத குணம், அது குணத்துல கொஞ்சம் குறைவுடையதாக, அதாவது சாமானிய தர்மத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தாலும், அதில் குறைபாடு இருக்குன்னு தனக்கு தெரிந்தாலும், தனக்கு அப்படி தோன்றினாலும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அதை செய்ய வேண்டியது அவ்வளவுதான். இல்லை விகதக குணக அபி அனுஷ்டீயமானக, அதை ஒருவன் அது கடைபிடிக்க வேண்டியது, கடைபிடிக்கணும். பரதர்மாத், பரதர்மாத்னு சனுஷ்டிதாத், அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். பரதர்மம்னா இன்னொரு தர்மம், தனக்காக சொல்லப்படாத ஒரு தர்மம். நான் நேற்று உதாரணம் சொன்னேன், ஒரு அலுவலகத்தில் மேனேஜராக இருக்கிறார், அதுக்காக அதான் மேனேஜராக மேலாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார், அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்புறம் அதில் இன்னொரு வாட்ச்மேன் இருக்கிறார், வாட்ச்மேன் வேலையை என்னால் நல்லா பார்க்க முடியும்னா, இந்த வேலையை விட அந்த வேலையை நான் நல்லா பார்க்குறேன், இந்த வேலையை பார்க்குறதுல சில கஷ்டங்கள்லாம் இருக்குது, பிறர்லாம் திட்ட வேண்டியது இருக்குது, இது மேனேஜராக இருந்தால் ஒழுங்காக வேலை செய்யலைனாக்கா அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை திட்ட வேண்டியது இருக்குது. அதனால அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இன்னொருத்தரை திட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால வாட்ச்மேன் வேலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கதவை திறந்து விட்டால் போதும்னா. அதனால் அந்த வேலையை என்னால் நல்லா பண்ண முடியும், முழுசாக பண்ண முடியும், அதில் யாருக்கும் எந்த ஹிம்சையும் கொடுக்கறது இல்லை, அதனால் நான் வந்து செக்யூரிட்டியாக வாட்ச்மேனில் உட்காந்துக்கிறேன்னா உட்காரலாம். என்னது, இதை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காரலாம். இந்த மேனேஜர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வாட்ச்மேன் வேலையிலே என்னை போடுங்க, போதும், எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், இதுக்கு எவ்வளவு சம்பளமோ அதுலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் மேனேஜராக அதற்கான சம்பளத்தை ஊதியத்தை வாங்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து, இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குறைபாடுகளை பார்த்து அதனால் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது பாப்பம். அதை சொல்கிறார். பரதர்மாத், இன்னொருத்தருடைய வேலையை நன்றாக செய்தாலும், ஸ்வனுஷ்டிதாத்னா சாத்குண்யேன, சாத்குண்யேன விகுணகங்கிறதுக்கு எதிர்ப்பதும் நல்ல விதமாக, சத்குணமாக, நல்ல சத்குணமாக, அது நல்லா இருக்குது, விசேஷமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, அதனால் நான் கோயிலுக்கு பூஜை பண்ண போகிறேன்னா, என்னது அனைவரும் அர்ச்சகராகலாம்னா, நான் கோயிலுக்கு எனக்கு பகவான் பிடிச்சிருக்கிறார், எனக்கு பூஜை பண்ணுறதுல விருப்பம் இருக்குது, நல்ல பக்தி இருக்குது, அதனால் நல்ல பக்தி இருந்தால் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணலாம், அதை சாஸ்திரம் எங்கேயும் வேணாம்னு சொல்லலாம், யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், எந்த வர்ணத்தில் இருந்தாலும் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தெய்வத்தை வைத்துக்கொண்டு, தெய்வ விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு முறையாக தீட்சை வாங்கி அதை கற்றுக்கொண்டு நம்ம வீட்லேயே உட்காந்து பூஜை பண்ணலாம், நமக்கு தெரிந்த அளவில் பூஜை பண்ணலாம், இல்லை நல்லாவே தெரிந்து கொண்டு பூஜை பண்ணலாம், அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் இருக்குது, நல்லாவே பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் கோயிலில் போய் நான் பூஜை பண்ணுவேன், அதுவும் தர்மம் தானே, பகவான் பக்திக்கு என்ன குறை, அதனால் அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நான் போகிறேன்னா அது பரதர்மம். அதனால் அது பரதர்மம். அதில் எனக்கு விருப்பம் இருந்தாலும் அதை என்னால் நல்லாவே பண்ண முடியும்னாலும் அதற்காக எனக்கு அது விதிக்கப்பட்டதா இல்லைன்னா அதை நான் செய்கிறேன்னு போகிறது தர்மம் இல்லைன்னா சாத்குண்யேன, அது இதோட விசேஷமாக இருந்தாலும் சாத்குண்யேன சம்பாதித்தாத் அப்படி அது நன்றாக செய்யப்பட்டாலும் கூட, நல்ல குணமுடையதாகவும் நன்றாக செய்யப்படுவதாக இருந்தாலும் கூட இன்னொரு தர்மமானது. அடுத்த வரி, ஸ்வதர்மே ஸ்திதஸ்ய நிதனம் மரணமபி ஸ்ரேயः பரதர்மே ஸ்திதஸ்ய ஜீவிதாத், தன்னுடைய தர்மத்தில் இருக்கிறது மரணத்தை கொடுப்பதாக இருந்தாலும், ஸ்ரேயக மேலானது, தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால மரணம் வரும் என்றாலும் அது மேலானது. அதான் நாங்கள் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், யுத்தத்தில் ஜெயிச்சா உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், தோத்தா மரணம் வரும், மரணம் வந்தாலும் கூட அது க்ஷத்ரியனுக்கு மேலானது, ஏன்னா சொர்க்கம்ங்கிற பலன் அதிர்ஷ்டமாக பிறகு கிடைக்கும். அதனால் இந்த க்ஷத்ரியனாக இருக்கிறாய், இல்லறவாசியாக ராஜாவாக இருக்கிறாய், ஒன்று ராஜ தர்மம்ங்கிறது, ராஜாவாக இவர் இருக்கிறார், பொறுப்பில் இருக்கிறார், யுத்தம் பண்ணணுங்கிறதா யுத்த காலத்தில் அவன் நிற்கின்றான். ஆனால் அங்கே நான் சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கிறேன்னா, க்ஷத்ரியனாக இருந்துட்டு சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுதல், யுத்தத்திலிருந்து பின்வாங்குதல் என்பது, அது சந்நியாச தர்மம்ங்கிறது நல்லதாக இருந்தாலும் அது உனக்கு பொருந்துவதாக இல்லை. அதனால் யுத்தம் பண்ணி உனக்கு மரணமே வந்தாலும் சுதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அது மேலானது.
அதே சமயம் பரதர்மே ஸ்திதஸ்ய ஜீவிதாத், பரதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நான் உயிர் வாழ்வேன் என்றாலும் அது கீழானது. சுதர்மத்தை கடைபிடிக்கிறான், போதுமான வருமானம் இல்லைன்னா அப்படித்தானே நிறைய பிராமணர்கள் மாறி போனாங்க. பிராமணர்கள் மற்றவர்கள் அந்த பூஜை பண்ணுறதுக்கான வேலைக்கு வரக்கூடாதுன்னா பிராமணர்கள் மற்ற வேலைக்கு போகக்கூடாது. அது இருக்குல்ல, இவர்கள் பண்ணுற வேலைக்கு மற்றவர்கள் வரக்கூடாது, அது அவர்களுக்கு சுதர்மம் இல்லை, தர்ம விரோதம் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை யாகம் பண்ணுறது மட்டுமே அவர்களுக்கு சாஸ்திரம் விதித்திருக்கு. அதை விட்டுட்டு அடுத்த தர்மத்துக்கு, ஏன்னா அதில் வருமானம் இல்லைன்னா, போதுமான வருமானம் இல்லை, அரசாங்கம் கொடுக்கல, மக்களும் கொடுக்கல, ஆதரிக்கலை, அதனால் நான் அதை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுகிறேன்னு பண்ணாதான் நான் ஜீவிக்க முடியும் அப்படிங்கிற நிலை வந்தாலும் இதுதான் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல. நிதனம் அப்படி மரணம் அப்படின்னா, மரணம் வந்தாலும் கூட சுதர்மத்தை கடைபிடிக்கிறது தான் மேலானது. பரதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால வாழ்க்கை நடக்கும், ஜீவனம் நடக்கும் என்றாலும் ஸ்வதர்மத்தை விட்டதுனால வரக்கூடிய பாப்பம் வரும். அதை அடுத்து சொல்றார், கஸ்மாத், ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். பரதர்மோ பயாவக, என்ன நரகாதி லட்சணம் பயம் ஆவகதி யதஹ, நரக்கம் முதலான, நரக்கம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ நரக்கம் முதலானவை கிடைக்குங்கிற அந்த பயமானது சாஸ்திரம் கொடுக்கின்றது. அது போய் அனுபவிக்கிற போது தெரியும். ஆனால் இங்கே பரதர்மத்தை கடைபிடித்தா நரக்கம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பயத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதனால பரதர்மத்தை கடைபிடித்தல் கூடாது. அதனுடைய தமிழர்த்தம் 35வது ஸ்லோகத்துக்கான முகவுரை. இனி விருப்பு வெறுப்புகளால் தூண்டப்பட்டவன் பிறருடைய தர்மமும் தர்மமாதலால், அதை ஏன் நான் செய்கிறேன்னா, நான் தர்மத்தை தான் கடைபிடிக்கிறேன், சாஸ்திரம் சொன்னதை தான் கடைபிடிக்கிறேன், அது இன்னொருத்தருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அதை நான் கடைபிடிக்கிறேன், என்ன தப்புன்னா. இந்த ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பரீட்சை எழுதுகிற எக்ஸாம் ஹாலுக்கு போனான், 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு போனான். பக்கத்தில் 9th எக்ஸாம் எழுதுகிற உட்காந்துருக்குறான்னா, ஒரு ஆளுக்கு மாற்றி மாற்றி உட்கார வைக்கிறாங்கல்ல, இப்போ பார்த்து பிட் அடிக்கக்கூடாதுன்னு. அதனால் 8th 9th படிக்கிறவங்க ஒரு ஆள், அப்புறம் 10th, அப்புறம் திரும்ப 9th, அப்புறம் 10th மாற்றி மாற்றி உட்கார எக்ஸாம் எழுதுறான். இவன் கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்தான், 10th பையன். அது பார்த்தாக்க ஒன்றும் புரியலை, கஷ்டமாக இருந்தது, பாதி தான் தெரிஞ்சது, பாதி தெரியலை. பக்கத்தில் 9th படிக்கிறவனுடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்தான், எல்லா கேள்விக்கும் பதில் நல்லா தெரிஞ்சது. ஏன்னா இவன் முடிச்சுட்டான், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறான், எல்லா கேள்விக்கும் பதில் நல்லா தெரிஞ்சது, அதனால் அது கூட நான் வாங்கி பண்ணுறேன்னா. அதனால் எனக்கு இந்த கேள்வி இந்த கொஸ்டின் பேப்பரோட அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நல்ல ஆன்சர் தெரியும், அதனால் மாற்றிக்கலான்னா. அதனால் அதை எனக்கு கொடு, நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன்னா. நீ நல்லா எழுதலாம், ஆனால் பாஸ் ஆக முடியாது. எல்லா கேள்விக்கும் சரியான ஆன்சர் பண்ணாலும் பாஸ் ஆக முடியாது. உன்னுடைய கொஸ்டின் பேப்பருக்கு அரைகுறையாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் 40 மார்க்காவது வாங்க முடியும். நீ இப்போ எழுதின அளவுக்கு 40 மார்க்காவது வாங்கலாம். அதில் முழுசாக எழுதியிருந்தாலும் அது தேர்ச்சி பெறுதல்ங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் இன்னொரு தர்மத்தை, என்னுடைய தர்மத்தை நான் அறகுறையாக பண்ணுறேன் அப்படின்னாலும் அது புண்ணியம். ஆனால் இன்னொரு தர்மத்தை என்னால் நல்லா பண்ண முடியும் என்றாலும் அது சாஸ்திரம் சொல்லலைங்கிறதுனால அது விரோதமானது. அதனால் குணம் இல்லாதன, பிறருடைய தர்மத்தை காட்டிலும் நன்கு அனுஷ்டிக்கப்பட்டதான பிறருடைய தர்மம்னா அதை நல்லாவே என்னால் பண்ண முடியும் என்றாலும் குணமில்லாத நன்கு அனுஷ்டிக்கப்படாத தர்மம் மேலானது. ஏன்னா இப்போ அந்த வேதம் படிக்கிறதுலையும் எல்லா மாணவர்களும் பிராமணன் தான் வேதம் படிக்கிறான், ஆனால் எல்லாரும் ஒரே புத்தி சக்தியோடு இருப்பார்கள்னு சொல்கிறதுக்கு இருக்கா? அப்படி இல்லையே. அதுலேயும் பிராமணர்கள் சத்துவ குணம் மேலோங்கியவர்கள், சத்துவம் ரஜஸ் தமஸுங்கிற குணவரிசை இருக்கிறது. அதனால் அந்த இடத்துல ஒருமையாக உட்காந்து அதிகமாக படிக்க முடியும். புத்தி சம்பந்தமான வேலைகளை சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறவன் நல்லா பண்ணுவான். அதனால் பிராமணனுக்கு அது தர்மமாக கொடுத்துருக்கு. அது பரம்பரையாக வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி உணவு மற்ற ஆச்சாரங்கள்லாம் இருக்கிறதுனால சத்துவ குணத்தை அவன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சத்துவ குணம் ஒன்று பரம்பரையாக வர்றது இருக்குது, அப்புறம் பழக்கத்தினால இருக்குது. இப்போ சத்துவ குணம் சரியாக தொடர்ந்து இருக்கணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி உணவு முதலானவைகளை கடைபிடிக்கணும். அதனால் அப்படி கடைபிடித்து இருந்தாலும் அந்த சத்துவ குணத்திலேயே சத்துவத்துக்கு சத்துவம், சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜஸு, சத்துவத்தில் தமசுன்னு இருக்குல்ல.
அப்போ சத்துவத்தில் சத்துவம் இருக்கிறவன், நல்ல சத்துவம் மேலோங்கி இருக்கிறவன் நல்லா படிக்கிறவனாக இருப்பான். சத்துவத்தில் ரஜஸ் கொஞ்சம் கலந்து இருந்ததுன்னா, சத்துவம் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ரஜஸும் இருக்குது, 60-40 இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் அவனுடைய முதல் மார்க் வாங்குறவனுடைய கொஞ்சம் அடுத்த லெவலில் இருப்பான். அப்புறம் என்னது, கொஞ்சம் ரஜஸுக்கு மேலே தமசு இருக்குன்னா, சத்துவத்துக்கு அப்புறம் தமசு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 50-60 மார்க்கு அப்படின்னு வாங்குவான்னா. இப்போ அதுலேயும் இருக்குது, ஒரே வீட்டு குழந்தைகள்லேயே ஏற்றத்தாழ்வு இருக்குது. அல்லது ஒரே வர்ணத்தில் இருந்தாலும் படிக்கிறதுல, வேதம் படிக்கிறதுலையே பெரிய ஸ்காலராக இருக்காங்க, அடுத்துன்னு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அப்போ அண்ணன் படிக்கிற அளவுக்கு அல்லது இன்னொருத்தன் படிக்கிற அளவுக்கு என்னால் படிக்க முடியலைனாலும் என்னால் எவ்வளவு முடியுதோ என்னால் எவ்வளவு செய்ய முடிகிறதோ அதை செய்யறது, முடிஞ்ச வரைக்கும் என்னால் முயற்சி செய்து முடிந்த வரைக்கும், அதனால் 100 மார்க் வாங்கணுங்கிறதுல 60 மார்க் 70 மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, இதுதான் எனக்கு வேலைன்னா அதை செய்யணும். அதனால் விகுணம் அது முடியலைன்னா, அதனால் நன்கு அனுஷ்டிக்கப்படாதனால அனுஷ்டிக்க முடியலை, அதில் ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, மென்டலாக ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட, அல்லது சூழ்நிலை சரியில்லை, எப்படி இருந்தாலும் கூட நம்ம எதை செய்யறதுன்னு முடிவு பண்ணி கமிட் பண்ணிட்டோமோ அதை முறையாக செய்தல். பக்கத்து டெஸ்கில் இருக்கிற ஆள் இன்னும் நல்லா வேலை பார்க்கலாம், நம்மளை விட நல்லா ப்ரெசன்ட் பண்ணலாம், வேலை பார்க்கலாம், அதனால ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. என்னால் எந்த வேலையை எவ்வளவு செய்ய முடியுமோ நல்லா, அதில் ஏமாற்றாமல் என்னால் எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ நான் அதை செய்கிறேன். அதற்கு பலனாக என்ன கிடைக்கிறதோ அதை நான் வாங்கி கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலை இருக்கணும். அவனுக்கு ப்ரமோஷன் வந்தது, அவனால் செய்ய முடியுது, என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு அழுது புலம்பாமல், நம்மளுடைய உடம்பு மனசுக்கு விரோதம் இல்லாமல் என்ன செய்ய முடியுதோ அதை செய்யறது, அதற்கு விளைவாக என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். அப்படி ஏற்றுக்கொண்டா அந்த தர்மம் மேலானது, தன் தர்மம் மேலானது. தன் தர்மத்தில் சாதல் நல்லது, தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுல மரணம் வந்தாலும் அது நல்லது. பிறருடைய தர்மம் அபாயத்தை விளைவிப்பது, அதனால் பயத்தை உண்டு பண்ணுவது அப்படிங்கிறத அபாயத்தை விளைவிப்பதுன்னு போட்டிருக்கிறார். பாஷ்யார்த்தம், செவ்வையாக அனுஷ்டிக்கப்பட்டதான நன்றாக செய்ய முடிந்தது என்றாலும் கூட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் சொந்த தர்மமானது குறைவாக அனுஷ்டிக்கப்பட்டாலும், தன்னுடைய வேலை அது குறைவாக செய்யப்பட்டிருந்தாலும், தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வேலையை குறைவாக செய்தாலும், போதுமான அளவு செய்யவில்லை என்றாலும், செய்ய முடியவில்லை என்றால் அதுக்கான அறகுறையாக பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. இவ்வளோ பண்ணால் போதும், எவ்வளோ பண்ணால் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ முயற்சி முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணிருக்கிறேன், இவ்வளோதான் பண்ண முடியும்னாலும் அதை பண்ணால் நல்லது, மேலானது. பிறருடைய தர்மத்திலிருந்து வாழ்வதை காட்டிலும் சொந்த தர்மத்திலிருந்து சாதலும் நல்லதா. இதனால் என்ன, பிறருடைய தர்மமானது நரக்கம் முதலான அபாயத்தை விளைவிக்கின்றது என்பதனால் பிறருடைய தர்மமானது நரகத்தை கொடுக்கின்றது. நல்ல தர்ம விரோதமாக போகிறது, சட்ட விரோதமாக செல்லுதல் என்பது நரகத்தை கொடுக்கும் என்பதால். இது ஜாதி ரீதியாக அந்த காலத்தில் வர்ண ஆசிரம தர்மம்னு இருந்தது. இன்றைக்கி வர்ணம்ங்கிறது பிறப்பு அடிப்படையில்னாலும் குணத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு இயல்பாக என்ன குணம் இருக்கோ அல்லது இயல்பாக நமக்கு எந்த தொழில் அமைகின்றதோ அந்த தொழிலை நம்ம சரியாக செய்யறது, அப்படித்தான் நம்ம இப்போ புரிந்து கொள்ளணும். நமக்குன்னு என்ன தனிப்பட்ட முறையில் அல்லது குடும்பத்தில் நமக்குன்னு என்ன பொறுப்பு இருக்கோ, சமூகத்தில் அரசியலில் சமூகத்தில் எந்த வேலை நமக்குன்னு கிடைக்கின்றதோ அமைகின்றதோ அதை முறையாக பண்ணுறது, அதில் ஒன்றும் ஏற்றத்தாழ்வு இல்லை, இது நல்ல வேலை இது கெட்ட வேலை அப்படின்னு பார்க்கறது இல்லாமல் தர்மத்தை கடைபிடித்தல் மேலானது. அதற்கப்புறம் மனிதனுக்கு ஆசை சத்ரு. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பி அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அடுத்த ஸ்லோகம் 36வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः
அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. இதற்கான ஒரு சிறிய முகவுரை. யத்யபி பாஷ்யம் படிக்கலாம். யத்யபி அனர்த்தமூலம் தியாயதோ விஷயான் பும்சः ராகத்வேஷோ ह्यस्य परिपन्थिनौ इति च उक्तं विक्षिप्तं अनवधारितं च तद् उक्तं तत् संक्षिप्तं निश्चितं च इदम् एव इति ज्ञातुम् इच्छन् अर्जुन उवाच ज्ञाते हि तस्मिन् तत् उच्छेदाय यत्नं कुर्यामि इति. யத்னம் குர்யாம் இதி. யத்னம் குர்யாம். என்ன சொல்றார் ஆச்சாரியர்? அர்ஜுனன் கேட்க போற கேள்விக்கான பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்க போறானோ, இந்த ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வியா வருது. அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறானோ அந்த கேள்விக்கான பதிலை முன்னாடியே பகவான் சொல்லிட்டார். ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் திரும்ப ஏன் அந்த கேள்வியை கேட்கணும்னு ஒரு கேள்வி வருது. அதற்காக ஆச்சாரியர் இந்த முகவுரை கொடுக்கிறார். யத்யபி அனர்த்த மூலம். இந்த அனர்த்தம் துக்கம். அனர்த்தங்கிறது துக்கம், சம்சார மூலம். எல்லா விதமான அனர்த்தங்களும் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா தியாயத்தக விஷயான் பும்சக, விஷயங்களை சிந்தனை பண்ணுறது என்று முன்னாடியே சொல்லியிருக்கிறார் 2வது அத்தியாயத்தில் 62வது ஸ்லோகத்தில். அதுதான் விஷய சங்கல்பம்னா விஷயங்களை தியானம் பண்ணுறது. சங்கல்பம் வருது, சங்கல்பத்தினால காமம் வருது, காமம் தடைப்படுகின்ற பொழுது குரோதமாகுது. இப்படி எது நமக்கு புத்தி நாசம் வரைக்கும் மனிதனுடைய அழிவுக்கு காரணமாக எது இருக்கிறது அல்லது எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமாக எது இருக்கிறதுனா ஏற்கனவே பகவான் சொல்லிட்டார். இந்த விருப்பு தான், விஷயங்களை சிந்தனை பண்ணுறது தான். இங்கேயும் சொன்னார் 34வது ஸ்லோகத்தில் ராகத்வேஷோ ஹி அஸ்ய பரிபந்தினோ. இந்த வெறுப்புகள் தான் அனைத்தையும் திருடக்கூடியது என்று சொல்லிட்டார். அதனால் வெறுப்பு தான் நம்மளுடைய அனர்த்த மூலம் என்பதை பகவான் சொல்லி இருந்தாலும் அது விக்ஷிப்தமாகவும் அனவதாரிதமாகவும் இருக்கின்றது. விக்ஷிப்தம்னாக அது பொதுவாக சொல்லப்பட்டதாக, பல விஷயங்களை சொல்லிட்டு வர்ற பொழுது அது சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. அது நிச்சயமாக சொல்லப்படாததாக இருக்கின்றது. அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? தத்து சங்கிப்தம் நிச்சிதம் ச. அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிந்து கொள்வதற்காக. அனர்த்த மூலம் ராகத்வேஷம்ங்கிறத பகவான் சொல்லிட்டாரு. ஆனால் இதுதான் என்று தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கின்றான். ஏன்னா அப்படி கேட்டு தெரிந்து கொண்டாதான் அதை கடைபிடிப்பதற்கான முயற்சியை செய்யலாம் என்று. அதனால் தஸ்மின் ததுச்சேதாய, அதை நீக்குவதற்காக அறிந்து கொண்டார். இந்த விருப்பு தான் என்று நன்றாக தெளிவாக நிச்சயமாக அறிந்து கொண்டால் அதை நீக்குவதற்காக யத்னம் குர்யாம், அதை முயற்சி செய்யலாம் என்று அர்ஜுனன் கேட்கின்றார். அதனால் ஏற்கனவே சொன்ன பதிலை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் கேள்வியாக கேட்கின்றான். அதனுடைய விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமகத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.